இவன் தான் ஹீரோயின் ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனோட பேர் வந்து இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா அவ கூட நான் சும்மா சுத்திட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன்டா. நான் எங்க கூப்பிட்டாலும் உடனே ஓடி வருவா, நான் என்ன சொன்னாலும் உடனே செய்வா. அதனால ஒரு நாய்க்குட்டி மாதிரி தான் அவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மற்றபடி வந்துட்டு அவளுக்கு எனக்கு செட்டே ஆகாது, அவள் என்னோட டைப்பே கிடையாது. இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை புதுசா இவன் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். கரெக்டா நம்ம ஹீரோயின் அப்பதான் நான் உள்ள போனோம். இதை எல்லாத்தையுமே கேட்டுடுறா. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டா அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு பயங்கர சோகத்துல தான் குடிக்க ஆரம்பிச்சிருக்கா. அடே என்ன பார்த்து நீ என்னடா சொன்னா, அட்டு பீஸா, உன்னை விட 100 மடங்கு அழகான பையன், ஹேண்ட்ஸமா, அது செம ரிச் பாயா பார்த்து நான் லவ் பண்ணல, நான் என் பேரையே மாத்திக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல நின்று கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப தடுக்கி விழ போறான். நம்ம ஹீரோயோட என்ட்ரி. ஹீரோ வந்து பிடிச்சிடுறாரு. அடடா, நான் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைச்சேன், ஆனா இப்பவே இவ்வளோ ஹேண்ட்ஸமான பையன் நமக்கு கிடைச்சிட்டானா, இவன் தான் நம்மளோட ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இவ இருக்கிற போதையில ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதோட அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹோட்டல் ரூம்ல ஒன்னா இருக்காங்க. மறுநாள் காலையில ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறா. எழுந்துக்கும் போதே ஐயோ என்னடா பண்ணி வச்ச, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சது நம்மளை கொல்லி போட்டு இன்னைக்கே கொன்னுடுவாங்க. பட் ஆனா இவன் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், இருந்தாலும் வேலைக்கு ஆகாது, நம்ம இப்பயே கிளம்பி போயிடணும் இங்க இருந்து அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு தெரியாம இவ பட்டு எஸ்கேப் ஆயிடுறா. காலையில எழுந்து போனவன் நேரா கிளம்பி அவ காலேஜுக்கே போயிடுறா. அங்க பார்த்தா ஏதோ ஒரு பயாலஜி ப்ரொஃபசர் வந்துட்டு மாறுறாராம். புதுசா யாரோ வராங்க, அவர் வேற பயங்கர ஹேண்ட்ஸமா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் வந்து இவன் இருக்கான் இல்லையா, அவனையும் அவனோட ஆளையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் கை கோத்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் இதுக்கப்புறம் அவனை வந்து பார்க்கவும் கூடாது, அவனை நம்ம லவ் பண்ணோன்றத நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்ற முடிவுல இருக்கா ஹீரோயின். அடுத்த சீன்லயே பார்த்தா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ உள்ள வரான். நம்ம ஹீரோ தான் புதுசா வர ப்ரொஃபசர். அவ்வளவுதான், ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினோட மூஞ்சில இருக்க சிரிப்பே தெரியாம போயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ஹீரோவை நல்லாவே ஞாபகம் இருக்கு. அவன் கண்ணிலேயே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் என்னென்னவோ ட்ரை பண்றா, புக்கை வச்சு மறைச்சிக்கிறா, தலையை குனிஞ்சே இருக்கா. ஆனா ஹீரோ வந்துட்டு உங்களுக்கெல்லாம் எவ்வளவு அளவுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை எழுந்துக்க சொல்லி கேள்விக்கு பதில் சொல்றான். அவளுக்கு